ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஜேக்கப் பெத்தாலோட அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல யார் வந்துட்டு அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டீகோட் பண்ண போகிறோம். ஜேக்கப் பெத்தால் ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட மோஸ்ட் ஹைப்டு பிளேயர். அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டோட்டலி வந்து ஜேக்கப் பெத்தால் ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறதுனால ஸோ அது ப்ளஸ் அந்த மோஸ்ட் ஹைப் அப்படிங்கிற எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் பிளேயரை சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பென் டக்கெட். என்ன ப்ரோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பென் டக்கெட் சொல்கிறீங்க, ஏன்னா ஆல்ரவுண்டருக்கு அந்த இடத்துல ஆல்ரவுண்டர் தானே பேக்கப்பாக வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம பெயினாக பார்க்குறது வந்துட்டு பென் டக்கெட்டோட ரீசன்ட் ஃபார்ம். பென் டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 செம ஃபார்மில் இருக்கிறாரு. ஒரு 150-50 போட்டு மாஸ் காட்டியிருக்கிறாரு. ஸோ செமையான ஒரு ஃபார்ம். ஸோ ஃப்ளெக்சிபிளான ஒரு பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டாக நல்ல ஒரு பேட்டிங் கண்டிஷன் அப்படிங்கிறத அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைனப்பில் நீங்கள் பென் டக்கெட்டை எங்கே வேணாலும் இறக்கி விடலாம். டாப் ஆர்டர்லேருந்து மிடில் ஆர்டர் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் ஆடுவார். ஒரு டாக்டிக்கல் அசர்ட்டாக இருப்பார் டீமுக்கு. ஒரு பிஞ்ச் ஹிட்டராக நம்ம யூஸ் பண்ண முடியும் அவரை. ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஒரு பிளேயிங் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னு, ஸோ வந்து லாங் டேர்ம் இன்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல இறக்கி விட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்குள்ளே செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பென் டக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் நான் அவரை சொல்கிறேன். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது நபி. முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவரும் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலேயுமே கலக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆல்ரவுண்டர். ஸோ வந்து நமக்கு ஃபினிஷிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஆஃப் ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு அட்வான்டேஜாக நமக்கு ஹேண்டியாக கொடுப்பாரு. ஸ்குவாடில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாகவே இருப்பார். இப்போ லிவான் மேஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம ஃபார்மில் இருப்பாருன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இல்லை. ஸ்குவாடில் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட குர்னல் பாண்டியா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சுயா சர்மா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்துட்டு நேம் சொல்லக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து இல்லை. ஸோ இப்போ முகமது நபி உள்ளே வந்தார் அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் ரீசன்ட் ஃபார்மும் வந்து சேரும்போது ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு முகமது நபியை கண்டிப்பாக இன் கன்டென்ஷனில் வச்சோம் அப்படின்னா அது ஆர்சிபியோட நிறைய வீக்னஸை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிஎல்ல அவர் நிறைய தடவை பேக்கப்பில் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ ஸ்குவாடில் கண்டிப்பாக வந்து இவரோட நீட் இருக்குது அப்படின்னா ஈஸியாக பிளேயிங் லெவனுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் ராசி வேண்டர்சன். ராசி வேண்டர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டண்டான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டாக இவருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பேட்டிங் பண்ணுவார். ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஆர்சிபியோட பேட்டிங் அப்படிங்கிறதுல கொண்டு வரணும். ஏன் ப்ரோ இப்போ வந்து ஆர்சிபியோட பேட்டிங்கில் ஸ்டெபிலிட்டி இல்லையானா அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதாவது வந்து இப்போ வெங்கடேஷ் ஐயர்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அவர் ஃபார்முக்கு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து அந்த டஃப் கண்டிஷன்ஸில் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்குமே நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் லீக்ஸ்லலாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி பிளே ஆஃப்ஸ்குள்ளே போவாங்க. பட் பிளே ஆஃப்ஸில் தோற்று வெளியே வந்துடுவாங்க. ஸோ முக்கியமாக ப்ரெஷரான மேட்சஸ்ஸு, ஸோ கண்டிப்பாக மஸ்ட் வின் மேட்சஸ், நாக் அவுட் மேட்சஸில் ஆர்சிபியோட வின்னிங் ரெக்கார்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதில் ராசி வேண்டர்சன் மாதிரியான கீ பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு இன்னுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக ஆர்சிபியோட ஸ்குவாடுக்கு இருக்கும். ஜேக்கப் பெத்தாலோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் யோசனை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர். டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரூவன் ஐபிஎல் பிளேயர். ஸோ அதிக 50s ஐபிஎல் அடித்த ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். அந்த லெவலில் இருக்கிற பிளேயர் எப்படிப்பா அன்சோல்ட் ஆவார் அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஆயிட்டார். ஸோ டேவிட் வார்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ஒரு பேர் போன ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐபிஎல்லில் இவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற லெவலுக்கு அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயராக கலக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது டேவிட் வார்னரை வந்துட்டு யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டி எடுக்கல. அதுக்கு காரணம் என்னென்னு சுத்தமாக தெரியல. ஏன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு அன்சோல்டாக வந்து போகிற அளவுக்கு வந்துட்டு மோசமாலாம் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ஐபிஎல்ல ரெகுலர் இன்டர்வல்ஸில் கொடுத்துட்டு இருந்த பிளேயர் தான் ஸோ நம்மளுடைய டேவிட் வார்னர். ஃபஸ்ட்டு வந்து ஜேக்கப் பெத்தால் ரூல் அவுட் ஆகும்போது டேவிட் வார்னர் தான் ஆர்சிபியோட அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎல் பிரீவிஸை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பெத்தாலோட அப்படியே ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான். நல்ல ஒரு யங் டைனமிக் யங் பேட்ஸ்மேன்.
பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் ஆடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. அதனால தான் அவரை பேபி ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோக் பிளே அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் அசட்டாக இருப்பார். நல்ல ஒரு அக்ரெசிவான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. ஹேண்டியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்லேயும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவார். இவரோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், நான் என்னை வந்து இந்த இடத்துல இறக்குனா தான் ஆடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஓப்பனிங் அப்படிங்கிறதுலையும் நீட்டாக வந்து பண்ணி கொடுப்பாரு. ஸோ டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏவோட, அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவோட டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸில் டீவல் பிரேவிஸ் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ இன்டர்நேஷ்னல் சைடு அப்படின்னு வரும்போது அப்பப்போ வந்து மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் மேட்ச் பை மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாறிட்டே இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இருக்காது. ஒரு அருமையான ஆல்ரவுண்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூப்பர் கொனாலி அப்படின்னு சொல்லிட்டு பிபிஎல்ல செம்மையான ஒரு யங் பிளேயர் இருக்கிறாரு. 21 வயசு தான் அவருக்கு. ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் அவர். ஸோ நம்மளுடைய ஜாக்கப் பெத்தலோட ஒரு மிகப்பெரிய மிரர் மாதிரியே இருப்பார். லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னர். 27 T20 மேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 577 ரன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிபிஎல்ல ஒரு மிகப்பெரிய ஃபைண்ட் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட பிளேயர் தான் கூப்பர் கொனாலி. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பர் கொனாலி வந்து IPL 2025 ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. 37 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. அதில் கூப்பர் கொனாலியும் ஒருத்தர் தான். ஸோ அந்த விஷயத்தை நான் வந்துட்டு கிறிஸ்டல் கிளியராக வந்து பார்த்துட்டேன். ஸோ அதனால் கூப்பர் கொனாலியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு பாசிபிளாக தான் இருக்கிறாரு. ஸோ வந்து ஆர்சிபி நினச்சா அவரையும் எடுக்கலாம். நல்ல ஒரு யங் டைனமிக்கான ஒரு ஆல்ரவுண்டர். ஜாக்கப் பெத்தலுக்கு ஒரு நல்ல ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா அது வந்து கூப்பர் கொனாலி தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபேனோட சாய்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு ரொம்பவே பெரிய லெவலில் இருப்பாருன்னு தான் தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபிக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் ஆள் வேணும் அப்படின்னா அவங்க வந்து டேவிட் வார்னருக்கு போகலாம். ஸோ அதே நேரம் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா ப்ளஸ் ஆல்ரவுண்டராகவும் இருக்கணும் அப்படின்னா டேவிட் பிரேவிஸ் எஃபெக்டிவான ஒரு ஆப்ஷன். பேலன்ஸ்டு ஆல்ரவுண்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் டீமுக்கு ஒரு வந்துட்டு சூப்பராக ஒரு ஆல்ரவுண்டர் செட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல முகமது நபி, கூப்பர் கொனாலி ஒரு நல்ல ஒரு விஷயமா இருப்பாங்க. ஏன்னா ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை. அந்த ஸ்பின் அட்டாக்கை ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா அதில் எனக்கு யங் பிளேயர் வேணும்னா இப்போ நல்ல ஃபார்மில் இருக்க கூப்பர் கொனாலி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவரோட ஃபார்ம் நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும் அப்படின்னா முகமது நபி நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஸோ ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற விஷயத்தில் ராசி வான் டெர்சன் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம வார்னரை சொல்லியிருந்தோம். ப்ளஸ் பென் டக்கெட்டை எடுத்தால் கூட பென் டக்கெட்டை அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஃபில் சால்ட்டை விட்டுட்டு யூஸ் பண்ணுவாங்களான்னா வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நான் பென் டக்கெட்டை மிடில் ஆர்டரில் வந்து ஸ்லாட் பண்ணுறேன். ராசி வான் டெர்சன், பென் டக்கெட் 2 பேரும் மிடில் ஆர்டரில் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து யார் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கூப்பர் கொனாலி, அதுக்கப்புறம் நபி நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.